அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ பிலோ சிஸ்டம்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய நேற்று உண்மையிலே சூப்பருங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய பேர் 0 கார்டு எடுத்து நைட்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ எடுத்துவோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷங்க. ஓகேங்களா? சரி, நம்ம கொடுக்கறத தயவு செய்து யூடியூப்ல இங்கே வேல்யூ கொடுக்கறத வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு அடிஷ்னல் தான், சிந்திக்கணுன்றதுக்காக தான் கொடுக்கணும். இது கூட உங்க டைரக்ஷன், நீங்க படிச்சது என்ன வேணா இருக்கலாம், பிரைஸ் ஆக்ஷனா இருக்கலாம், பேட்டர்ன்ஸா இருக்கலாம், கேண்டில்ஸ், நீங்க என்ன பாக்குறீங்களோ அது கூட மேட்ச் ஆச்சுன்னா இதை பயன்படுத்திக்கோங்க. இல்லையா தவிர்த்துட்டு பப்ளிக் டொமைன் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதையும் நம்பாதீங்க. நீங்க படித்து அதை உணர்ந்திருந்தா தான் பண்ணணும். அதனால படிங்க, நீங்களே படிக்கலாம், நீங்களே கத்துக்கலாம். யார்கிட்ட கிளாஸ் போகணும் அவசியம் கிடையாது. இல்லை உங்க பகுதியில் யாராவது மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தா அங்கே போய் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. தெரியாமல் மட்டும் தயவு செய்து யாரோ சொல்கிறாங்கன்றதை நம்பி மட்டும் பண்ணாதீங்க. ஏதோ இதில் எடுத்தேன், இங்கேருந்து ஏறிடும் அப்படின்றான், நம்பிக்கையில் எடுத்தேன் அது இறங்கிடுச்சு, நம்பிக்கையில் எடுத்தேன் புட்டு ஏறுன்னு எடுத்தேன் அது இறங்கிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. தெரியணும் என்ன காரணம், என்னதுக்கு, அது எது வரைக்கும் போகும், எல்லாமே நமக்கு பிஃபோராகவே, மார்க்கெட்டு பிஃபோராகவே நம்ம கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். லைவில் போய் இதை மாற்று அதை மாற்றுங்கிற வேலையை இருக்கக்கூடாது. அப்படி மேக்ஸ் சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கிளாஸ் கேட்டிருக்கீங்க, நான் சொல்றேங்க, கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்றேங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,900 கால், 25,900 கால் 142 ரூபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட்டு அப்சைடு ஏறுறதுக்கு பார்க்கும் மார்க்கெட். அதே 142 ரூபீஸ் பிலோ இருந்தா மார்க்கெட் இறங்குவதற்கு. நாங்க என்ன சொல்றோம், மார்க்கெட் நிஃப்டி 50 மட்டும்தான், இண்டெக்ஸை மட்டும்தான் சொல்றேன், ஸ்பாட் பிரைஸை மட்டும்தான் சொல்றேன். ஸ்பாட் ஆர் ஃபியூச்சர் எனி. அப்போ ஏன் இதை வைத்து அதை சொல்றேன் அப்படிங்கறத சிந்திங்க. எல்லாரும் அதை வச்சுதானே இதை சொல்லுவாங்க. அதுதான் நம்ம மாற்றி சிந்திக்கணுங்கிற. நம்ம போடுற வேல்யூவை ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணி அதை செயல்படுத்துது அப்படிங்கறது சிந்திங்க. மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும், அவ்வளவுதான். அது எங்க வேணா ஓப்பன் ஆகலாம், எங்க வேணா முடியலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா ஆப்ஷனுக்கு அப்படி கிடையாது, டைம் வேல்யூன்னு இருக்கும். அப்ப டைம் வேல்யூவை நம்ம மேக்ஸ்ல இல்லாமையே பண்ணிட்டோம். நம்ம டெல்டா காமா அந்த வேல்யூக்குள்ளேயே போக மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த டைம் வேல்யூவை உடைச்சு நம்ம ஒரு மேக்ஸ் கொண்டு வந்துட்டோம். அதனால அதுக்குள்ள போக மாட்டோம். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம 142 சொல்றோம்னா அங்க வந்தா உங்க டிசிஷன் எய்தர் அப் சைடு ஆர் டவுன் சைடு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் அது பெருசா கொடுக்கும் அந்த இடத்துல. அப்போ உங்க டெக்னிக்கல் அது ஃபால்ஸா இருக்கா, மேலே இருக்கும் டக்குனு கீழே வரும், கீழே இருக்கும் டக்குனு மேலே தரும், இதெல்லாம் உண்மைதான் இருக்கா, இதுக்கு கீழே தான் பிலோவா சஸ்டெயின் ஆயிருக்கா, மேலே தான் இருக்கான்றதெல்லாம் மேக்ஸ்ல தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ அதை சார்ந்து மட்டும் தான் இருக்கும். அது மட்டுமல்ல, அது ஒரு வேலையில போயிட்டு திரும்பி ஆகணும், ஆர் கீழே வந்தாலும் ஒரு வேலையில போயிட்டு திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் போகலாம். இன்னைக்கு வெனஸ்டே கொஞ்சம் லேட்டா ட்ரேட் பண்ணுங்க, டைம் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல சந்திப்போம். இது நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.